அனைவருக்கும் மிஸ்ஸாகும் சக்தி யூடியூபர் வி சத்தியமூர்த்தி சார்பாக இனிய காலை வணக்கம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது மதுரை மாவட்டம் மெரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் திட்டத்தை பாரத பிரதமர் அவர்கள் விவசாயிகளுடைய நலன் கருதி, அதாவது 4450 ஏக்கருக்கு மேலான அந்த விவசாய நிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது, அதனால் நம்பிய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது என்ற அவருடைய நலன் கருதி அந்த திட்டத்தை பிரதமர் அவர்கள் ரத்து செய்துள்ளார்கள். அந்த டங்ஸ்டன் நம்மளுக்கு தேவையாக இருந்தாலும் அது விவசாயிகளை பாதிக்கக்கூடாது. இந்திய தேசத்தின் முதுகெலும்பாக கருதக்கூடிய இந்த விவசாயிகளுடைய நலன் என்றும் பாரதிய ஜனதா கட்சியால் பாதுகாக்கப்பட வேண்டுமே தவிர எக்காரணம் கொண்டும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்ற உயர்ந்த எண்ணத்தில் பாரத பிரதமர் அவர்கள் அந்த திட்டத்தை ரத்து செய்துள்ளார்கள். அதற்கு மாநில தலைவர், பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அங்குள்ள விவசாயிகளை சம்பந்தப்பட்ட சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியிடம் கூட்டிச் சென்று உண்மை நிலவரத்தை கூறி அந்த திட்டத்துக்கான ஏலத்தை ரத்து செய்ய பெரும் முயற்சி எடுத்தார். இதன் காரணமாக அந்த மேலூர் அந்த பகுதி மக்கள், அந்த டங்ஸ்டன் திட்டத்தால் பாதிக்கப்பட இருந்த அந்த விவசாயிகள் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும் வரவேற்பை தந்தனர். இதனால் மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் பாரத பிரதமர் மோடிக்கு பெரும் புகழ் ஏற்பட்டுவிட்டது அந்த மக்களிடையே. இதனை தமிழக முதல்வர் அவர்கள் கூறுகிறார், மத்திய அரசு பணிந்தது என்று. திராவிட முன்னேற்ற கழகத்தால் தான் இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டது என்று கூறுகிறார். அதை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் யாரிடம் இருக்கிறது? மாநிலத்திடம் இருக்கிறதா, மத்திய அரசிடம் இருக்கிறதா என்பதை உணர வேண்டும் மக்கள். ஆக மத்திய அரசு ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் பெற்ற மத்திய அரசு அந்த திட்டத்தை ரத்து செய்துள்ளது. இவ்வாறு இருக்கையில் நாங்கள் தான் அதை ரத்து செய்தோம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்களால் தான் இந்த திட்டம் கைவிடப்பட்டது என்று கூறி அந்த மக்களிடையே பெயர் வாங்க துடிக்கிறார். அதனால்தான் முண்டியடித்து கொண்டு நேற்று வந்து அந்த மக்களிடையே நாங்கள் தான் இந்த திட்டத்திற்கு முக்கிய காரணமாக இருந்தோம், இந்த திட்டம் வாபஸ் வர முக்கிய காரணமாக என்று கூறி அந்த மக்களிடையே தங்களை விளம்பரப்படுத்தி கொண்டார்கள். ஏனென்று சொன்னால் இந்த திட்டம் பாரதிய ஜனதா கட்சியால் மட்டுமே ரத்து செய்ய முடியும். ஏனென்று கேட்டால் அந்த மத்திய அரசில் அந்த அதிகாரம் பெற்றிருப்பது பாரதிய ஜனதா கட்சி. ஆக இந்த ரத்து செய்வதற்கான முழு அத்தாரிட்டி இருக்கக்கூடியது பாரதிய ஜனதா கட்சி. அப்படி இருக்கையில் இவர் எங்களால் தான் இந்த திட்டம் கைவிடப்பட்டது என்று கூறி அந்த மக்களிடையே விளம்பரப்படுத்துவதற்காக நேற்று திடீரென ஒரு விழாவை ஏற்படுத்தி அதை அவர்களுக்கு கட்டுப்பட்டுள்ள ஊடகங்கள், செய்தித்தாள்கள் மூலம் வெளியேற்றினார். ஏனென்று சொன்னால் இது பாரதிய ஜனதா கட்சிக்கு பெயர் பெற்றுவிட்டது. எந்த வகையில்? சமூக ஊடகங்களின் வாயிலாக. ஏனென்று சொன்னால் சமூக ஊடகங்களை இவர்களால் கட்டுப்படுத்த இயலாது. ஆகையால் அந்த சமூக ஊடகங்களின் வாயிலாக பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும் புகழ் ஏற்பட்டுள்ள அந்த திட்டத்தால் அதை எப்படி மறக்கடிப்பது என்று எண்ணி அவசரமாக அந்த மேலூர் வந்து தமிழக முதல்வர் அவர்கள் நாங்கள் தான் செய்தோம் என்று கூறி அந்த மக்களிடையே பெயரை வாங்குவதற்காக அந்த அந்த விழாவை நடத்தினார்கள். அதனை அவர்களுக்கு கட்டுப்பட்டுள்ள அந்த தினசரி நாளிதழ்கள், தொலைக்காட்சிகளில் செய்தியாகவும் வெளிவரச் செய்தார்கள். ஆக செய்வது ஒருவர், பயனடைவது ஒருவர் என்ற நோக்கில் தமிழக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதனை மக்கள் நன்றாக புரிந்து கொள்வார்கள். இவர்கள் இனியும் ஏமாற்ற முடியாது, மக்களை இனியும் பேச்சால் ஏமாற்ற முடியாது. யாராக இருந்தாலும் மக்கள் செய்யக்கூடிய ஒரு நபர்களுக்கே
நல்லதொரு மரியாதையும் வரவேற்பையும் கொடுப்பார்களே தவிர, இனி வெறும் பேச்சால் ஏமாற்றுபவர்கள் மக்கள் மத்தியில் பெயர் பெற முடியாது, மக்கள் பிரதிநிதியாக வர முடியாது என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.